அனைவருக்கும் வணக்கம். நேர்களால் நான், நேர்களுக்காக நான். ஒரு கிராமத்தில் ஒரு நபர் வெயில் காலமாகியதால் ஆலமரத்தடியில் கொஞ்சம் ஓய்வெடுத்தார். தன்னுடைய சைக்கிளை நிறுத்தி கொண்டு அந்த வழியாக சென்ற வாலிபன் ஒருவன் இந்த நபரிடம் கேட்டான், உங்களுக்கு என்ன இது அவ்வளோ பெரிய காற்றை தருகின்றதா? இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், வீடு போகலாம் வாங்கள் என்றான். அதற்கு அந்த நபர் தன் கையில் ஒரு பேப்பரில் ஒரு வடையை வைத்துக்கொண்டு அருகில் தண்ணி பாட்டிலை வைத்துக்கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருந்த சமயம் வடையும் முடித்து விட்டார். சாப்பிட்டு அந்த பேப்பரை எடுத்து அந்த வாலிபனுடைய முகத்தின் அருகில் விசிறிவிட்டார். இதில் என்ன காற்று வருகின்றதா இல்லையா என்று கேட்டார். அந்த வாலிபன் சொன்னான், காற்று நான் வெயிலில் வந்ததுக்கு இது நன்றாக இருக்கின்றது, நீங்கள் விசிறிவிட்டது எனக்கு மிகவும் இதமாக இருக்கின்றது என்று சொன்னான். இந்த சிறிய பேப்பரே உனக்கு காற்றை தரும் பொழுது அதை நீ உணர்ந்து கொண்டாய். இவ்வளோ பெரிய ஆலமரம் உனக்கு காற்றை தராதே என்று எப்படி சொல்கின்றாய்? உனக்கு புரிதல் இல்லை என்று சொன்னார். இவனுக்கு கோபம் வந்துவிட்டது. நாம் ஓரளவுக்கு படித்திருக்கிறோம், இளம் வயதாக இருக்கின்றோம். இன்னொன்று தெரிந்து கொள்ளுங்கள், அதாவது கொஞ்சம் வயது முதிர்ந்து விட்டால் அவர்களை ஏளனமாக பார்ப்பது, ஏளனமாக பேசுவது, அலட்சியமாக எந்த விஷயத்திலும் நடந்து கொள்வது மிக மிக தவறு, மிக மிக முட்டாள்தனம். அவர்களும் அந்த இளமையை தாண்டிதான் வந்திருப்பார்கள், புரிந்ததா? அவர்களும் அந்த இளமையை தாண்டிதான் முதுமைக்கு வர முடியும். அப்படி இருக்கும் பொழுது நாம் பெரியவர்களை அலட்சியப்படுத்தினால் நமக்கு அது வெகு தூரம் இல்லை, அந்த நிலைமைக்கு நாமும் தள்ளப்பட்டு விடுவோம். நமக்கு பின்னால் ஒருவர் நம்ம சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? ஆகவே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இளைஞர்களே, இளைஞர்களே, அதாவது நம்மை விட பெரியவர்களிடத்தம் மரியாதையாகவும் அன்பாகவும் பணிவாகவும் கருணையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எவ்வளவு பெரிய உத்தியோகத்தில் இருந்திருப்பார்கள், அவர்கள் எவ்வளவு பெரிய தொழிலதிபராக இருந்திருப்பார்கள், எவ்வளவு ஒரு சொத்து பத்துக்கு அதிபதியாக இருந்திருப்பார்கள், எவ்வளவு நேர்மையாக வாழ்ந்து பிரசித்தி பெற்றவர்களாக இருந்திருப்பார்கள். பிரசித்தி பெற்ற கோயில் என்று நாம் செல்கிறோம், சுற்றுகின்றோம், நம்பிக்கையில் இருக்கின்றோம். ஆனால் ஒரு பெரியவர்கள் அப்படி இருந்தால் நடமாடும் தெய்வமாக நாம் நினைக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம் தாறுமாறாக நினைத்து கொண்டு அவர்களை ஏளனமாக பார்ப்பது, பேசுவது மிக மிக தவறு. தம்பி, உன்னிடம் புரிதல் இல்லை. நாம் மற்றவர்களை குறை சொல்வதற்கு முன், அந்த நபர் சொன்னார் அந்த இளைஞனிடம், வாலிபனிடம், நாம் மற்றவர்களை குறை சொல்வதற்கு முன்னால் நம்மிடம் புரிதல் வேண்டும், அதை முதலில் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இதிலிருந்து நாம் என்ன தெரிகின்றோம்? மற்றவர்களை நாம் குறை சொல்வதற்கு முன்பு நம்மிடம் உள்ள புரிதல் பக்குவத்தை நாம் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும், புரிதலை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எது நல்லது, எது கெட்டது, எது உண்மை பொய் என்று புரிதல் வேண்டும். அதன் பிறகுதான் நம்மிடம் பேச்சு வேண்டும். அப்பொழுது தான் அந்த பேச்சில் தெளிவு பிறக்கும். அப்பொழுது ஆமாம் என்று உணர்ந்து கொண்டான். அந்த நபர் மூலம் அந்த வாலிபனுக்கு ஒரு புரிதல் கிட்டியது. தங்களிடமிருந்து நான் விடை பெற்றுக் கொள்கின்றேன். அதாவது அதாவது அக்கம் பக்கமாகட்டும், உறவினர்களாகட்டும், பெற்றோர்களாகட்டும், நாம் அவர்களிடம் பணிவாகவும் அன்பாகவும் கருணையாகவும் ஈவிரக்கத்தோடும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கும் அது பெரிய பாதிப்பு இருக்காது. விளையாட்டு போல் ஓடிவிடும். பின்பு துன்பம் ஏற்படும் பொழுது நாம் வருத்தப்படுவோம், பழையதை நினைப்போம். அது தவறு என்று சொல்லிக்கொண்டு தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது VS ரோமா.